நாம தான் டெய்லியும் பாகுபலி படத்தை பத்தி பேசிட்டே இருக்கோமே, ஒரு நாளாவது இந்த படத்தை பத்தி பேசாம இருக்கலாம்னு நினைச்சா இருக்க முடியலங்க. அந்த அளவுக்கு இந்த படம் புதுசா ஏதாவது ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. நேத்து சொன்ன மாதிரி பாகுபலி 2க்கு ரெக்கார்ட் கிரியேட்டிங் மூவின்னு ஒரு பேரே வச்சிடலாம் போல. இயக்குனர் ராஜமௌலியோட கனவு படம் தான் பாகுபலி. இந்த படத்தோட முதல் பாகம் ஏற்படுத்தின தாக்கம் இரண்டாம் பாகத்துக்கு அமோக வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பாகுபலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 வாரங்கள் ஆச்சு. அப்படி இருக்கும்போது கூட இந்த படம் 1500 கோடி வசூல் பண்ணி இப்போ வரைக்கும் தியேட்டர்ஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல நடக்கிற கான்ஸ் திரைப்பட விழாவில் பாகுபலியோட முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தை திரையிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கிற பாகுபலி 2 திரைப்படம் இப்போ ஒரு புதுசா சாதனையை படைக்க போகுது. அது என்னன்னா, Facebookல இந்த படத்துல நடிச்ச கதாபாத்திரங்களோட ஸ்டிக்கர் வெளியிட போறாங்களாம். இது வரைக்கும் இந்தியாவில் தயாரான எந்த படத்துக்கும் சமூக வலைத்தளங்கள்ல இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதில்ல. வசூல் முதற்கொண்டு முதலிடத்தை படிச்ச இந்த திரைப்படம் இப்போ இப்படி ஒரு விஷயத்திலையும் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த தகவலை நடிகர் ராணாவும் தன்னோட Facebook பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, பாகுபலி படத்தோட மேக்கிங் வீடியோ இன்னும் சில தினங்கள்ல வெளியாக போகுது. இதனோட வெளியிடும் உரிமையை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கான். எவ்வளவு ரூபாய்க்குன்னு தெரியுமா? 19 கோடி ரூபாய்க்கு. இது தமிழ்ல சில ஹீரோக்களோட பட பட்ஜெட்டை விட அதிகம். இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை சினிமா ரசிகர்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால விட்டா இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை தியேட்டர்ல கூட ரிலீஸ் பண்ணிருவாங்க போல. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NDTV 4 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.